அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஹோப்பனோப்பனோ ஃபார் மணி டே 3 அந்த டே 3 உடைய வீடியோவை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி டே 1 டே 2 ஆல்ரெடி 2 வீடியோ முடிச்சிருக்கோம். இது டே 3. இது வந்து உங்களுடைய மணி சேலஞ்சை மணி ப்ராப்ளத்தை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலான்றதுக்கான ஒரு வீடியோவாக இருக்கும். கடைசி வரலும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய பேர் வந்து டெல்லி பாபு. நான் ஒரு ஹோப்பனோப்பனோ பயிற்சியாளர். ஓப்பனோ என்ன அப்படின்றத நான் டீட்டெயில்டாக என்னுடைய பழைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். ஸோ அந்த ஓப்பனோவை வச்சு நம்ம மணி சேலஞ்சஸ் நிறைய இருக்கும் இல்லையா? ஸோ மணி சேலஞ்சஸ் இல்லாத ஆளே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே ஒரு வகையான ஒரு மணி சேலஞ்ச் கண்டிப்பாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு பேரண்ட்டாக இருந்தாங்கன்னா ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும், குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், நெக்ஸ்ட் டேர்ம் வந்துருச்சு, அந்த மாதிரியான ஒரு சேலஞ்சஸ் வரும். ஸோ ஒரு ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஒரு மதர் இருப்பாங்க, அவங்களுக்கு மருந்து செலவுக்கான பணம் கொடுக்குற மாதிரி இருக்கும், மெடிக்கல் செலவு இருக்கும், ஒரு லோன் வாங்கியிருப்பாங்க, அது இஎம்ஐ கட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்பாங்க, அந்த செலவுகள் இருக்கும். ஒரு சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன்ஸ் வரும், அந்த செலவு இருக்கும். ஸோ இப்படி ஏகப்பட்ட செலவுகள் எல்லா இடத்துலையுமே இருக்கும். அது இல்லாமவே ஜென்ரலாகவே எல்லாருக்குமே என்ன இருக்கும்னா, எவ்வளோ சம்பாரிச்சாலும் கையில் நிற்கவே மாட்டேங்குது. அதுக்கு ஏற்ற அளவுக்கு செலவு எங்கிட்ட வந்துகிட்டே இருக்குது. நான் இன்னும் என்னுடைய பெருக்கத்தை நான் எப்படி பெருக்கலாம், என்னுடைய வெல்த்தை வந்து நான் எப்படி மேம்பட பெருசாக கொண்டு போகலாம், என்னுடைய மணி ஏர்னிங்ஸை நான் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன வீடியோ தான் இது. இது வந்து ரெகுலராக பாருங்கள். ஒரு 5 டே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி 2 டே 2 முடிஞ்சிருக்கோம். இது டே 3. இதில் ஒரு நாள் ஒரு டெக்னிக் சொல்லுவேன். அதை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த மணிக்கான ஃப்ரீக்வன்சியை நீங்கள் அச்சீவ் பண்ணிவிட்டு அதை அச்சீவ் பண்ண உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும் பண விஷயத்தில். ஸோ அதுக்கான ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் இந்த தொகுப்பு. இதை கடைசி வரல ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா, எமோஷ்னல் ஃப்ரீக்வன்சி, எமோஷ்னல் ஃப்ரீடம் அப்படின்ட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன். மணிக்கான எமோஷ்னல் ஃப்ரீடம் டெக்னிக் என்னன்றதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் இந்த பணத்தை நினச்சாலே, இப்போது அடுத்த மாதம் ஒரு இஎம்ஐ கட்டணும் அப்படின்னு நினைக்கும் போதே உங்கள் உள்ளுக்குள்ளேருந்து ஒரு ஊடுருவல், அப்படியே ஒரு எண்ணம் வந்து எப்படி இருக்கும்? ஐயோ, ஒரு பயமான ஒரு எமோஷன் வரலாம், கரெக்டுங்களா? அடுத்த மாதம் வந்து ஸ்கூல் ஃபீஸ், டேர்ம் ஃபீஸ் கட்டணும் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் வருது. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு உள்ளேருந்து ஒரு பயம் வரும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான எமோஷன்ஸ், அடுத்த மாதம் ஒருத்தருக்கு பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது, அந்த டேட்டை நினைக்கும் போதே உங்களுக்கு ஒரு நெருடல் வரும், ஒரு பயம் வரும் இல்லையா? ஸோ இதெல்லாம் தான் வந்து அந்த ஒரு எமோஷன்ஸ். இந்த எமோஷன்ஸோடவே நீங்கள் வந்து இந்த ஹோப்பனோப்பனோ பண்ணும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு பலன் எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ அதனால தான் வந்து இந்த எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக் நான் பண்ண சொல்லுவேன். இந்த எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக்னும் போது, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த இன்சிடென்ட்லாம் சொல்லும் போதே ஒரு எமோஷன்ஸ் உங்கள் உள்ளுக்குள்ளேருந்து வருது இல்லையா, இட்ஸ் நெகட்டிவ் எமோஷன்ஸ். அதை வந்து உங்களுக்கு சந்தோஷமாகவும் வைக்காது, உங்களோட உடம்பையும் பாதிக்கும். 2வது உங்கள் உடம்பையும் பாதிக்குது. அது இல்லாமல் உங்களுடைய ஹோப்பனோப்பன் நீங்கள் பண்ணும்போது அது பலனும் தராது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஹோப்பனோப்பனோ பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த எமோஷன்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக உங்கள் உடம்புலேருந்து, உங்கள் மனசுலேருந்து எடுத்து போட்டுருங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நம்ம இந்த டெமோ பண்ணுவோம். எதனா ஒரு இன்சிடென்ட் யோசிங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்த் ஒருத்தருக்கு இஎம்ஐ கட்டணும், நெக்ஸ்ட் மந்த் ஒருத்தருக்கு பணம் கொடுக்கணும். அது நினைக்கும் போது உள்ளுக்குள்ளே ஒரு பயம் வரும். ஸோ பயம் வரும், வெறுப்பு வரும், நிறைய எமோஷன்ஸ் இருக்குது, நெகட்டிவ் எமோஷன்ஸ் நிறைய இருக்குது. சில பேருக்கு பாசிட்டிவாக வரும். பாசிட்டிவாக இருந்தால் விட்டுருங்க, நம்ம நெகட்டிவாக தான் நம்ம பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் வருது இல்லையா, அதை கொண்டு வாங்க. அந்த பிக்சரை அப்படியே மைண்டுக்கு கொண்டு வாங்க. கொண்டு வந்து ஒரு ரேட்டிங்ஸ் கொடுங்க. 1 to 10 ரேட்டிங்ஸ் வச்சுங்க. 1 இஸ் த லோயஸ்ட். ஸோ 9, 10 தான் வந்து ரொம்ப பீக். நினைக்கும் போது தூக்கம் வராது, சாப்பிட முடியாது, நினைக்கும் போது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டு, என்ன சொல்கிறது, ரொம்ப ஒஸ்ட்டாக பிஹேவ் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான அந்த எமோஷன் எடுத்துங்க. ஸோ அதோட ரேட்டிங் பாருங்கள், 8, 9, 10 அதில் 7, 6 வேர் இட் மேபி. அதை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி அதை மைண்டில் வச்சுங்க. ஏன்னா அதுதான் அளவுகோல். நீங்கள் இதை பண்ணி முடிச்சுட்டு அதே சிந்தனையை நீங்கள் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா, அது 8, 9ல் இருந்தது எங்கே வந்து இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அதுதான் ஒரு அளவுகோல். அதுக்காக தான் நம்ம அந்த ரேட்டிங்ஸ் பண்ண சொல்கிறது. ஸோ அதை எடுத்துகிட்டு அதை நீங்கள் இப்போ பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அந்த இன்சிடெண்ட்டை யோசிங்க. அந்த எமோஷன், நெகட்டிவ் எமோஷன்ஸை கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு ஸ்கேலை கொண்டு வந்துட்டீங்க, ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக் பண்ண போகிறோம். ஸோ
சரிங்களா? ஸோ ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு எமோஷ்னல் இந்த மாதிரி நெகட்டிவாக வரும்போது முதல்ல நம்ம வெறுக்கிற ஆள் யார் தெரியுங்களா? நம்மளை நாமளே வெறுத்துருவோம். நம்ம பார்த்தாலே நமக்கு பிடிக்காது, நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டோம். அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஓகே, ரெடி. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே டெமோக்குள்ளே போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கராத்தே சோக் பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். சரிங்களா? இங்கே டேப் பண்ணுங்க. ஈவன் தோ I have lot of guilty feelings and fear feelings about money. In spite of that, I love and accept myself exactly the way I am. Even though I have a fear feeling about my money commitment, in spite of that, I love and accept myself exactly the way I am. Even though I have a fear feeling about my money commitment, in spite of that, I love and accept myself exactly the way I am. ஒரு ப்ரீத், 2 ப்ரீத் மூச்சு வந்து நல்லா இழுத்து விடுங்க. அப்படி இழுக்கும்போது நீங்கள் அப்படி உள்ளே இழுக்கும்போது உள்ளே இருக்க நெகட்டிவிட்டி எல்லாம் அப்படி கொண்டு வர மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். விடும்போது அந்த நெகட்டிவிட்டிலாம் உங்கள் வாய் வழியாக வெளியே போகுதுன்ட்டு நீங்கள் இமேஜின் பண்ணி விடுங்க. இப்போது இந்த பாயிண்ட் மெரிடியன் பாயிண்ட்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, ஏற்கனவே அதை இப்போ பண்ண போகிறோம். ப்ளீஸ் ரிலீஸ் all my fear feelings about my money. Please release all my fear feelings and guilty feelings about my money commitment. Please release all my fear feelings about my money commitment. Please release all my fear feelings about my money commitments. Please release all my fear feelings about my money commitment. Please release all my fear feelings about my money commitments. Collarbone. Please release all my fear feelings about my money commitments. Please release all my fear feelings about my money commitments. Please release all my fear feelings about my money commitments. அப்புறம் இந்த ஃபிங்கர், இந்த நகமும் இந்த சதையும் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல பண்ணணும். Please release all my negative blocks about my money and fear feelings. Please release all my negative feelings about my money. Please release all my guilty feelings about my money. Please release all my fear feelings about my money commitments. Please release all my fear feelings about my money commitments. Finally, இங்கே வந்துருவோம். Even though I feel money negative feelings about my money, in spite of that, I love and accept myself exactly the way I am. I love myself, whatever it may be. I love myself exactly the way I am. Please release all my negative blocks of money. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய இன்டென்சிட்டி எப்படி இருக்குன்றதை நீங்கள் செக் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரேட்டிங்ஸ் பார்த்தோம் இல்லையா, அது நினைக்கும் போது ஒரு அளவுகோல் என்ன, ரேட்டிங்ஸ் 1 to 10 நான் பார்க்க சொல்லியிருந்தேன். இப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பாருங்கள். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரே இந்த ஒரு ஸ்பெல்லுலேயே வந்து 0க்கு வந்துடும். அது நினைக்கும் போது ஒன்றுமே இருக்காது. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டவுன் ஆகிருக்கும். ஸோ 9ல் இருந்தவங்க 6, 5 கூட வந்திருக்கலாம். ஸோ அவங்க நெக்ஸ்ட் ரவுண்ட் இன்னொரு ரவுண்டு பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், அது இன்னும் குறையும். ஸோ இன்னொரு ரவுண்ட் வந்து நான் எதுவுமே சொல்லாமல், இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லாமல் நான் அப்படியே ரெகுலராக பண்ணுறேன். அதை நீங்கள் பாருங்கள். நீங்கள் பண்ணும்போது அதுதான் ரெகுலராக அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ஃப்ளோ இருக்கும்போது உங்களுக்கு நல்லா அந்த ரிசல்ட்டை தெரியும். ஸோ இப்போ நம்ம பண்ணுவோம். ஈவன் தோ I have negative blocks about my money, in spite of that,
I love and accept myself exactly the way I am. Even though I have a guilty emotions about my money, in spite of that, I love and accept myself exactly the way I am. Even though I feel afraid, I feel fear about my next month money commitment, in spite of that, I love and accept myself exactly the way I am. Please release all my negative emotions about money. Please release all my negative emotions about my money. Please release all my guilty feelings about my money. Please release all my fear feelings about my money. Please release all my fear feelings about my money commitments. Please release all my fear feelings about my money commitments. Please release all my fear feelings about my money commitments. Please release all my fear feelings about my money commitments. Please release all my fear feelings about my money commitment. Please release all my fear feelings about my money commitments. Please release all my fear feelings about my money commitments. Please release all my fear feelings about my money commitments. Please release all my fear feelings about my money commitments. Please release all my fear feelings about my money commitments. Even though I have a lot of fear feelings about my money commitments, I love and accept myself exactly the way I am. Now you check the intensity. So கண்டிப்பாக இந்த இன்டென்சிட்டி நீங்கள் இப்போ செக் பண்ணி பாருங்கள். தெர் இஸ் எ பிக் டிஃப்ரென்ஸ். ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். இந்த டெக்னிக் வந்து பணத்துக்கான எமோஷன்ஸை கிளியர், இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் மட்டும் தான் கிளியர் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒருத்தரை நினைக்கும் போது அவங்கள நினைக்கும் போது ஒரு எமோஷன்ஸ், ஒருத்தர் நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது வர எமோஷன்ஸ், எந்த எமோஷன்ஸ் நெகட்டிவ் எமோஷன்ஸ் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸ் தெரியும். கண்டிப்பா அது உங்களை அப்படியே ஜீரோ ஆக்கிரும். இப்போ நீங்க ஃப்ரீயா இப்போ ஜீரோல இருக்கும்போது நீங்க யூ டூ யுவர் ஓப்பன் அப் நோ, யூ டூ யுவர் அஃபர்மேஷன்ஸ், எது நீங்க பண்ணாலுமே அது பயங்கர எஃபெக்டிவா இருக்கும். அது பெரிய பலனா கொடுக்கும்ன்றத சொல்லிக்கிறேன் நான். ஸோ இன்னும் இந்த ஓப்பன் அப் நோ பத்தி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய கிளாஸஸும் இருக்கு. ஸோ யூ கேன் பிங் மீ இன் மை நம்பர், வாட்ஸ்அப் நம்பர். ஸோ அதில் போட்டிங்கன்னா அந்த கிளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அதில் நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்கலாம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரையிலும் என் வீடியோ பொறுமையாக பார்த்து கேட்டு வந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இன்னும் பல முக்கியமான விஷயங்களோட நான் அடுத்த வீடியோவில் வரேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதுவரையிலும் வந்து என் வீடியோ ரெகுலராக பார்த்துட்டு வரவங்க அனைவருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அனைவருக்கும், நீங்கள் ஃபோனில் நிறைய பேர் என்கிட்ட ஃபோனில் கேட்டு ஒரு விஷயமும் கேட்டு நீங்கள் அதை செயல்படுத்துறது ரொம்ப, அதில் உங்களுக்கு ரிசல்ட்டும் வர்றது செக் பண்ணும்போது ரியலி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதை நான் கண்டினியூ பண்ணுவேன். நீங்களும் இதை ரெகுலராக பாருங்கள். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் இந்த நம்பரில் என்னை கூப்பிடுங்க. ஸோ தட் ஐ கேன் ஹெல்ப் யூ அவுட். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ஒன்ஸ் அகெயின் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இது ரொம்ப தேவையுள்ளதாக இருக்கும். ஸோ இதோட சொல்லி இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க்யூ, ஐ லவ் யூ. எஸ், வணக்கம்.